வணக்கம், இது கிங் மொபைல்ஸ் Vellore நம்பர் 1 மல்டி பிராண்ட் மொபைல் ஷோரூம். இந்த வீடியோவில் வந்து நம்ம ரீசெண்டாக லான்ச் இருக்கிற சாம்சங் கேலக்ஸி A23 தான் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம கிங் மொபைல் சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே வியூவர்ஸ், இப்போ வந்து நம்ம சாம்சங் கேலக்ஸி A23 வந்து அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ பாக்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப குட்டி பாக்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 16.62 சென்டிமீட்டர், அதாவது 6.6 இன்ச்சோட வரக்கூடிய ஒரு ஃபோன். அதே நேரத்தில் உங்களுக்கு வந்து பேக் கேமரா பார்த்தீங்கன்னா குவாட் கேமரா 4 கேமரா வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 50 மெகா பிக்சல் ப்ளஸ் 2 மெகா பிக்சல் ப்ளஸ் 2 மெகா பிக்சல் ப்ளஸ் 5 மெகா பிக்சல்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் 8 மெகா பிக்சல் ஃப்ரண்ட் கேமரா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 5000 mAh பேட்டரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஃபோனை வந்து நம்ம வந்து அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம். லெட்ஸ் அன்பாக்ஸ் சாம்சங் கேலக்ஸி A23. வாவ், ஓப்பன் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபோன் கொடுத்துருக்காங்க. அண்ட் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிம் எஜெக்டர் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. யூசர் மேனுவல் வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிம் எப்படி இன்சர்ட் பண்ணோம் அப்படின்னு போட்டிருக்காங்க. ரீஜனல் லாக் கைட் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்தியாவில் வந்து நீங்கள் வந்து ஃபோன் ஆன் பண்ணிங்கன்னா எப்படி வந்து லாக் அன்லாக் பண்ணோம் அப்படின்ட்டு. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம சைடில் வச்சிடலாம். ஃபோன் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ஃபோன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சூப்பராக இருக்குங்க. கலரே வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது, ரொம்ப யூனிக்காக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஃபோன் இல்லாமல் மற்ற என்னென்ன ஐட்டம்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஃபோன் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சார்ஜர் கொடுத்துருக்காங்க. சார்ஜர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 25 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. அடாப்டிவ் ஃபாஸ்ட் சார்ஜிங் அப்படின்னு போட்டிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டேட்டா கேபிள் கொடுத்துருக்காங்க. டேட்டா கேபிள் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சைடு USB கொடுத்துருக்காங்க, இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா C டைப் கொடுத்துருக்காங்க. ஸோ சார்ஜர் அண்ட் டேட்டா கேபிள் பொறுத்த வரைக்கும் சாம்சங் வந்து அவங்களுடைய குவாலிட்டி மெயின்டைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிம் எஜெக்டர் கொடுத்துருக்காங்க. நம்ம ஃபோனுடைய சிம்மை எஜெக்ட் பண்ணி பார்க்கலாம். சிம் ட்ரே வந்து எஜெக்ட் பண்ணி பார்த்ததில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிம் 1 நீங்கள் போட்டுக்கலாம், சிம் 2 போட்டுக்கலாம். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மெமரி கார்டு போட்டுக்கலாம். ஸோ டெடிகேட்டட் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. ஃபோனுடைய கலர் வந்து சூப்பராக இருக்குங்க, அமேசிங்காக இருக்குது. இந்த கலருக்காகவே நீங்கள் வந்து இந்த ஃபோனை வாங்குவீங்க, அந்த அளவுக்கு பியூட்டிஃபுல்லாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அதே நேரத்தில் அதோடைய மெட்டீரியலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு கிளாஸ் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் கேமராஸும் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக்காக வந்துருக்கு. இந்த கலருக்கு வந்து ரொம்ப கான்ட்ராஸ்டாக இருக்குது, அதே நேரத்தில் நல்லாவும் இருக்குது. ஃபோனுடைய ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பவர் ஆன் ஆஃப் பட்டன் கொடுத்துருக்காங்க. அண்ட் உங்களுக்கு வந்து வால்யூம் கீ கொடுத்துருக்காங்க. வால்யூம் கீ பொறுத்த வரைக்கும் டவுன் அண்ட் அப் ரெண்டும் ஒரே கீயாக கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிம் ட்ரே கொடுத்துருக்காங்க, எஜெக்ட் பண்ணி பார்த்தோம். அண்ட் பாட்டமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்பீக்கர் பொசிஷன் கொடுத்துருக்காங்க, சார்ஜிங் சாக்கெட் கொடுத்துருக்காங்க, C டைப் அண்ட் மைக் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3.5mm ஜாக் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்கள்கிட்ட இருக்கிற ஹெட்ஃபோன்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். ஃபோனுடைய டாப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு செகண்டரி மைக் கொடுத்துருக்காங்க. எனக்கு இந்த ஃபோனில் வந்து என்ன விஷயம் ரொம்ப பிடிச்சது அப்படின்னா அதோடைய கேமரா செட்டப்புக்கும் ஃபோனுக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு ஹார்டான ஒரு எலிவேஷன்லாம் இல்லை, ரொம்ப ஸ்மூத்தான ஒரு எலிவேஷன் இருக்குது. நீங்கள் வந்து கை வச்சா கூட வலிக்கிறோம், அந்த அளவுக்கு வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் இந்த கிளாஸ் ஃபினிஷே வந்து சூப்பராக இருக்குங்க. இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் வர எல்லா மிட் செக்மெண்ட் ஃபோனுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிளாஸ்டிக் ஃபினிஷ் கொடுத்துருப்பாங்க, ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும், ஃபோன் பார்த்தாலே ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கும். பட் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்படியே ஒரு மார்பிளில் பண்ண மாதிரி இருக்குது ஃபோனு. அண்ட் செல்ஃபி கேமரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பஞ்சோல் ஸ்டைலில் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நம்ம ஃபோனை ஸ்விட்ச் ஆன் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சாம்சங் கேலக்ஸி A23 வந்து ஸ்விட்ச் ஆன் ஆயிடுச்சு. டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து 6.6 இன்ச் அப்படிங்கிறனால நல்லா ஃபுல்லாக இருக்குது. 90 Hz ரிஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க, LCD டிஸ்பிளே. சாம்சங் பொறுத்த வரைக்கும் டிஸ்பிளே எப்போவுமே வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். அதே நேரத்தில் உங்களுக்கு ப்ராசர் வைஸ் பார்த்தீங்கன்னா Snapdragon 680 2.4 GHz ப்ராசர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ராசர் கிட்டத்தட்ட எல்லா கேம்ஸுமே விளையாடக்கூடிய அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ப்ராசர் அப்படின்னு தான் சொல்லணும். நீங்கள் ரொம்ப ஹெவியான கேம்ஸ் விளையாண்டா மட்டும்தான் உங்களுக்கு வந்து லைட்டாக ஒரு லேக் இருக்கும். அண்ட் இப்போ வந்து நம்ம சாம்சங் கேலக்ஸி A23 உடைய ஆண்ட்ராய்டு வெர்ஷன் வந்து எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஆண்ட்ராய்டு வெர்ஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போது எல்லா ஃபோன்ஸுமே வந்து ஒன்று ஆண்ட்ராய்டு 11 வருது, அப்படி இல்லைனா லேட்டஸ்ட் வெர்ஷன் ஆண்ட்ராய்டு 12 வருது. அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா சாம்சங் கேலக்ஸி A23 வந்து ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 12 வருது. ஸோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். நீங்கள் வந்து ஆண்ட்ராய்டு 12 இருக்கிற எல்லா ஃபீச்சர்ஸுமே வந்து யூஸ் பண்ணலாம். பேசிக்கலி ஃபோன் வந்து சூப்பராக இருக்குங்க. அண்ட் பின்னாடி கேமரா செட்டப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குவாட் கேமரா கொடுத்துருக்காங்க. 4 கேமரா இருக்குது. ப்ரைமரி கேமரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து
50 மெகா பிக்சல் OIS ஸ்டெபிலிட்டியோட வருது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 5 மெகா பிக்சல் வைட் லென்ஸ் கொடுத்துருக்காங்க, 2 மெகா பிக்சல் பேக்ரவுண்ட் லென்ஸ், 2 மெகா பிக்சல் டெப்த் சென்சார் கொடுத்துருக்காங்க, டூயல் டோன் ஃப்ளாஷ் கொடுத்துருக்காங்க. அண்ட் செல்ஃபி கேமரா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 8 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. ஃபோன் வந்து வெயிட்லெஸ்ஸாக இருக்குது, அதே நேரத்தில் பெருசாக இருக்குது. அண்ட் பேட்டரி கேப்பபிலிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 5000 mAh கொடுத்துருக்காங்க. RAM அண்ட் மெமரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 6GB ரேம்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் மெமரி பார்த்தீங்கன்னா 128GB இருக்குது. ஸோ ஓவரால் உங்களுக்கு வந்து சாம்சங்கில் மிட் செக்மெண்ட்டில் சூப்பரான ஒரு ஃபோன் வேணும், ப்ராசர் நல்லா இருக்கணும், கேமரா நல்லா இருக்கணும், பேட்டரி பேக்கப்பும் நல்லா இருக்கணும், ஃபோனோட சைஸும் நல்லா இருக்கணும் அப்படின்னா வந்து கண்டிப்பாக சாம்சங் கேலக்ஸி A23 வந்து ஒரு கரெக்டான ஆப்ஷனாக இருக்கும். சாம்சங் கேலக்ஸி A23 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிட் செக்மெண்ட்டில் ஒரு அமேசிங்கான ஃபோன் அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம வந்து இதோடைய ஃபீச்சர்ஸ்லாம் பார்த்தோம். ப்ராசர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2.4 GHz Snapdragon ப்ராசர் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து நல்ல ஒரு குவாலிட்டியான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ப்ராசர் அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி RAM பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 4GB ஸ்டார்ட் ஆகுது. 4GB வேரியன்ட் இருக்குது, 6GB வேரியன்ட் இருக்குது, ஸோ 8GB வேரியன்ட்டும் இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து எந்த மாதிரியான ஒரு நீட் இருக்குது, நீங்கள் வந்து நிறைய கேம்ஸ்லாம் விளையாடுவீங்க அப்படின்னா நீங்கள் வந்து RAM வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக எடுக்கிறது வந்து நல்லது. அண்ட் மெமரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 128GB எடுத்துக்கலாம். எக்ஸ்பேண்டபிள் மெமரி கார்டு ஸ்லாட் கொடுத்துருக்காங்க, டெடிகேட்டட் ஸ்லாட். ஸோ நீங்கள் வந்து உங்களுடைய ஆப்ரேஷன் நீங்கள் வந்து என்ன பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஆன்லைன் கிளாஸஸ் அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் இது மாதிரி மட்டும் தான் நான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து யூசேஜ் வந்து நல்லாவே இருக்கும். அதே நேரத்தில் கேமராஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ சாம்சங்கில் வர கேமராஸில் 50 மெகா பிக்சல் OIS கேமரா அப்படின்னா அது வந்து கண்டிப்பாக பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப நல்லா தான் இருக்கும். செல்ஃபி கேமரா மட்டும் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக கொடுத்துருக்கலாம், 8 மெகா பிக்சல் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் பேக் கேமரா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 4K வீடியோஸ் வரைக்கும் ஷூட் பண்ணலாம். செல்ஃபி கேமரா பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 1080p வரைக்கும் ஷூட் பண்ணலாம். ஸோ பேக் கேமராவில் நீங்கள் எடுக்கிற 4K வீடியோஸ்லாம் வந்து குவாலிட்டி நல்லாவே இருக்கும். 4K வீடியோ அப்படிங்கிறனால நீங்கள் வந்து டேரெக்டாக அதை வந்து சோஷியல் மீடியாலையும் அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு வந்து பிரேக் ஆகவே ஆகாது, குவாலிட்டி அந்தளவுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். மற்றபடி பார்த்தீங்கன்னா இதோடைய பேட்டரி அண்ட் சார்ஜிங் கேப்பபிலிட்டி, சார்ஜர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 25 watts அடாப்டிவ் ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. சாம்சங்கில் நீங்கள் வந்து 50,000 ஃபோன் வாங்கினாலும் 60,000 ஃபோன் வாங்கினாலும் மோஸ்ட் ஆஃப் த ஃபோன்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 25 watts ஃபாஸ்ட் சார்ஜிங் தான் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா அதோடைய பெர்ஃபார்மன்ஸே வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம யோசிப்போம் மற்ற கம்பெனிஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 60 watts தராங்க, 120 watts தராங்கன்ட்டு. சாம்சங் பொறுத்த வரைக்கும் இந்த 25 wattsே வந்து ரொம்ப காம்ப்ளிமெண்டிங்காக இருக்கும், உங்களுக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் பேட்டரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 5000 mAh இருக்குது. நீங்கள் ஒரு ஆவரேஜ் யூஸராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக 1 டேலேருந்து 1.5 days வரைக்கும் உங்களுக்கு வந்து சஸ்டெயின் ஆகும். நீங்கள் ரொம்ப யூஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா கூட உங்களுக்கு வந்து 1 day வரைக்கும் லாஸ்ட் ஆகக்கூடிய ஒரு பேட்டரி கெப்பாசிட்டி தான். கலர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிளாக், ப்ளூ, பீச் அப்படின்னு சொல்லிட்டு அட்ராக்டிவான கலர்ஸ் நிறையா இருக்குது. அண்ட் ப்ரைஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 19,499 ஸ்டார்ட் ஆகுது. நம்ம கிங் மொபைல்ஸில் இருக்கிற எல்லா பிரான்ச்சஸ்லையுமே சாம்சங் கேலக்ஸி A23 உடைய அனைத்து வேரியண்ட்டுமே அவைலபிள். நீங்கள் எந்த பிரான்ச்சுக்கு வேணாலும் வாக்கின் பண்ணி உங்கள் பர்ச்சேஸை பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய அன்பாக்சிங் வீடியோஸ், மொபைல் ரிவ்யூஸ்லாம் பார்க்க நம்ம கிங் மொபைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Until then, it's bye from DK.